See, coming from the house of KP, I thought I'll record this, okay? ஸோ வந்து ஜொமேட்டோ ஆஃபர் பண்ணியிருக்காங்க 20 lakh ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய். ஆனால் முதல் வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நாங்கள் உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம், நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணும். 2வது வருஷத்துலேருந்து நாங்கள் உங்களுக்கு சம்பளம் தருவோம் அப்படின்னு சொல்லி ஜொமேட்டோவுடைய சிஇஓ வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு ட்விட்டரில். அவ்வளோதான், நெட்டிசன்ஸ் எல்லாம் ஒரே பயங்கரமாக கலைபரமாகி அது எப்படி சொல்லலாம், நீங்கள் எப்படி வந்து ஒருத்தரோட உழைப்பை திருடலாம், அது எப்படி 20 லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டு தான் வேலைக்கு வரணும்னு சொல்லலாம், காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பொருளையை கிளப்ப ஐயோ தெரியாமல் வாய் விட்டமின்னு சொல்லி அடுத்த நாளே சிஓ வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, சேச்சன் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க, யாரெல்லாம் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாவது இந்த இடத்துக்கு வந்து கற்றுக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆர்வம் வெறி கோளாறுலாம் இருக்கும்னு நினச்சோம், அதனால தான் அப்படி போட்டோம். மற்றபடி பணம் எங்களுக்கு வந்து கொடுக்கறதுலாம் பெரிய மேட்டரே கிடையாது. வேணா நீங்கள் வந்து அந்த 20 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கொடுக்குறீங்கல்ல, அந்த 20 லட்ச ரூபாய் நாங்களும் ஃபீடிங் இந்தியான்னு சொல்லி ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் கொடுத்துட்றோம், அதுவும் அவங்க கம்பெனி தான். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து என்ன பண்ணுறோம், உங்களுக்கு 20 lakhs கொடுக்கணும்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு, அந்த 20 lakhs-ஐ நீங்கள் எந்த சேரிட்டி கொடுக்க சொல்கிறீங்களோ கொடுத்துட்றோம். மணி இஸ் நாட் அ பிக் டீல். நாங்கள் எதுக்காக அந்த 20 lakhs-ஐ கொடுத்து உங்களை சேர்க்கணும்னு நினச்சோன்னா, ஏன்னா நீங்கள் இங்கே வரும்பொழுது அந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்ன்ற வேலைக்கு நான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறேன், அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ டெக்னோக்ராட்ஸை பார்ப்பீங்க, எவ்வளோ பிரபலங்களை பார்ப்பீங்க, அவங்க எல்லாருமே அவ்வளோ அறிவாளிங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்து எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க, அதை நீங்கள் மதிக்கணும், அதோட மதிப்பு தெரியணும்னா அந்த 20 lakhs சொன்னமே தவிர இந்த 20 lakhs இஸ் நாட் அ பிக் டீல்னு நடுவில் அப்படியே வழ குழன்னு பேசி ஃபைனலி நெட்டிசன்ஸ் எல்லாம் ஓவராக கடுப்பாகி அது எப்படி திஸ் இஸ் நாட் அட் ஆல் ட்ரூ, 20 lakhs வாங்கிட்டு வேலை கொடுக்குற அந்த ஜொமேட்டோக்காரன் எப்படி இப்படின்னு சொல்லி பேச கடைசியில் அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அப்படிலாம் இல்லை, 20 lakhs வாங்கிட்டு நான் வேலை கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு காரணமே வந்து யாருக்கு உண்மையான வந்து த்ரைவ் இருக்கோ இந்த வேலைக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணணும்னு தான். ஸோ எங்களுக்கு வந்து 18,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த 18,000 அப்ளிகேஷன்ஸில் யாராவது ஒருத்தரை நாங்கள் சூஸ் பண்ணுவோம் அந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படிங்கிறதுக்கு. இது நாங்கள் சூஸ் பண்ணிவிட்டு யாரை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பணத்தை பற்றி எழுதியிருப்பாங்க, அந்த 200 வார்த்தைக்குள்ளே உங்களை டிஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ளை பண்ணுறவங்க எல்லாம் 18,000 பேர் அப்ளை பண்ணியிருந்ததான் அந்த சிஇஓ சொல்கிறாரு. அதில் ஒருத்தரை சூஸ் பண்ணுவாங்களாம், யார் பணத்தை பற்றியே பேசலையோ அவங்கள சூஸ் பண்ணுவாங்களாம். இவர் மட்டும் எங்களுக்கு பணத்தை கொடுத்தா தான் வேலைக்கு வரணும்னு சொல்வாராம், ஆனால் நம்ம மட்டும் பணத்தை பற்றியே எழுதியிருக்கக்கூடாதான் அதில், அப்போ தான் நம்மளை வேலைக்கு சூஸ் பண்ணுவாராம். அப்படி சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து என்ன சேலரியும் கொடுத்துருவாராம். சும்மா சொன்னாராம், நீங்கள் 20 லட்சம் ரூபாய் பே பண்ணி அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சும்மா சொன்னாராம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து 20 லட்சம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம கொடுத்தாவது வேலை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி யாராவது வருவாங்களாம். அதாவது கேட்குறவன் கேனையாக இருந்தால் கேப்பையில் என்னமோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவங்க கதை விட நெட்டிசன்ஸ் எல்லாம் ஒரே கடுப்பாய் கத்த. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, சேச்சன் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு அப்படியே வாபஸ் வாங்கி பின்னாடியே பேக் ஆஃப் அடிச்சிட்டாரு. இது இவருக்கு ஃபஸ்ட் டைம் இல்லையாமே, இதுக்கு முன்னாடியே வந்து வெஜிடேரியன் ஃபுட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்குலாம் தனியாக வந்து பச்சை கலர் டிஷர்ட்டை போட்டு ஜொமேட்டோவில் ஃப்ளீட் விட்றதா பேசினாராம். அப்பயே பயங்கரமாக வாங்கி கட்டிக்கிட்டாரு போல், அப்புறம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்த மார்க்கெட்டிங் கிமிக் என்னென்னா, அதாவது பைசாவே இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் 4 பேர் வந்து ஜொமேட்டோவை பற்றி 4 நாள் பேசுவாங்க. இப்போ நம்ம பேசுகிறோம் பாருங்கள், அதை மாதிரி வேலையை எடுத்து போய் இவனுங்க வேலையெல்லாம் அலையிறானுங்களா இல்லை நம்மளை வேலையெல்லாம் அலைய விட்றானுங்களா, இவன் பைத்தியமா நம்ம பைத்தியமானே தெரியலையே. அந்த மாதிரி எப்படி வந்து ஒரு ஜொமேட்டோட சிஇஓ 20 lakhs கொடுத்து நீங்கள் வேலைக்கு வாங்க, 1 year நீங்கள் நிறைய கற்றுக்குவீங்க, நீங்கள் ஐஏஎம் போனால் கூட இவ்வளோலாம் கற்றுக்க முடியாது, என்கிட்ட வாங்க செம்மையாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி என்னென்ன உருட்டுறானுங்க பாரு, அந்த மாதிரி. ஓகேவா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நியூஸாக இருந்தது. எவ்வளவோ நியூஸ் படிச்சிருக்கோம், இது ஒரு பயங்கரமான டிஃப்ரெண்ட்டான நியூஸ் இருந்தது. இதுக்கப்புறம் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான நியூஸ் படித்தேன். என்னென்னா, காட்டன் டிஷர்ட்ஸ் தான் முன்னாடி நிறைய சேல் ஆகிட்டு இருந்தான். இப்போ பார்த்தா வந்து எம்எம்எஃப், அதாவது மேன்மேடு ஃபைபர், எம்எம்எஃப்ன்றது புதுசாக இருந்துச்சு எனக்கு. எம்எம்எஃப் ஃபைபரில் செஞ்ச டிஷர்ட்ஸ் வந்து பயங்கரமாக சேல் ஆச்சா ரீசெண்டாக. ஏன் அப்படின்னு பார்த்தா, பர்டிகுலராக ஒரு இடத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருந்தது. லைக் பாண்டிச்சேரிக்கு அதிகமாக அனுப்பியிருக்காங்க எம்எம்எஃப்பில் பண்ண அந்த பாலிஸ்டர் ஒரு தி கால் இட், அந்த மாதிரி மெட்டீரியலில் பண்ண டிஷர்ட்ஸ் வந்து நிறைய விற்றுச்சான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாண்டிச்சேரியில் எப்படிடா இது இவ்வளோ சேல் ஆகுது, அதுவும் அமிச்சு உடனே சேல் ஆகிட்டு திருப்பி ஸ்டாக் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா ஃபிஷர்மேனுமே வந்து அந்த எம்எம்எஃப், அதாவது மேன்மேடு ஃபைபரில் செஞ்ச டிஷர்ட்ஸை போடுறாங்களாம். ஏன்னா அது யூவி ரேஸ்லேருந்து பாதுகாப்பு தருதான், அப்புறம் ஸ்டிங்கிங் ஸ்மெல் வர மாட்டேங்குதான், அப்புறம் என்னென்னமோ சொன்னாங்களே, சீக்கிரம் காஞ்சிடுது சீயில் வந்து இருக்கும் போது, அவங்க ஃபிஷ்ஷிங்க்கு போகும்போது. ஃபிஷர்மேன் தான் மோஸ்ட்லி இந்த டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாம் பாண்டிச்சேரியில். அவங்க தான் பல்காக ஆர்டர் பண்ணி நிறைய ஃபிஷர்மேன் வந்து இதுக்கு வந்து இந்த டிஷர்ட்ஸ்க்கு மாறிட்டாங்க போல கோவிட்க்கு அப்புறம். அதனால இப்போ ஜென்ரலாகவே இந்த போஸ்ட் கோவிட் டைம், தட் இஸ் இப்போ 2022க்கு அப்புறமே காட்டன் பேஸ்டு டெக்ஸ்டைல்ஸை விட மேன்மேடு ஃபைபருக்கான டெக்ஸ்டைல்ஸ்க்கான டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. பட் இந்தியா இன்னுமே வந்து பிரதானமாக காட்டன் பேஸ்டு டெக்ஸ்டைல்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனாலையும் இந்த எம்எம்எஃப் பேஸ்டு டெக்ஸ்டைல்ஸை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க யாருன்னா சைனா, வியட்நாம், தைவான்
இவங்கெல்லாம் தான். ஸோ இவங்க கூட வந்து இந்தியாவில் டஃப் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருதான். ஐ தாட் இந்த 2 நியூஸ் வந்து உங்களுக்கு கேட்டால் ஓகே ஏதோ ஒன்று நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ ஐ தாட் ஐ ஷேர் வித் யூ த திபீந்தர் கோயல், தட் இஸ் அந்த ஜொமேட்டோட பைத்தியக்காரனை பற்றியும். நம்பர் 2 என்ன அப்படின்னா, இந்த MMF அதாவது மேன்மேடு ஃபைபர் அது வந்து சீக்கிரம் காஞ்சிட்டு தான், ஃபிஷர்மேனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான், யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண தான், ஓகேவா, ரொம்ப நாள் ஆனாலும் ஸ்மெல் வராமல் இருக்கான். இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. பிகாஸ் நம்ம என்ன நினைப்போம்னா காட்டன் தான் வந்து நமக்கு வந்து வேர்வை இருந்துச்சுன்னு நினைப்போம். காட்டன் இஸ் மோர் ஆர்கானிக் ஃபேப்ரிக், வந்து இட்ஸ் அ நேச்சுரல் காட்டன். அப்போ அதில் தான் நம்ம யூஸ் பண்ண நினைப்போம். இப்போ MMF என்ன இப்படி மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இது மார்க்கெட்டிங்காக சொல்கிறாங்களா இல்லை இதெல்லாம் நிஜமாகவே வந்து ஃபேக்சுவலி இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு கூட தெரியல. We really have to do a lot of reading hereafter. Thank you so much. Have a nice day. Good night.